விநாயகரை அழகா உருவாக்கி எதனால நதியில கரைக்கிறோம்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். சிவனோட முதல் மனைவி சதிதேவி யாக குண்டத்தில் விழுந்து இறந்த பிறகு பர்வதராஜனுக்கு மகளா பார்வதிங்கிற பெயரோட வாழ்ந்து வராங்க. சின்ன வயசுல இருந்தே சிவனை தான் தன்னோட கணவனா நினைச்சு அவரை திருமணம் செஞ்சுக்கணும்னு வாழ்ந்து வராங்க. ஈசனை திருமணம் செஞ்சுக்கணும்னா விநாயகரை நினைச்சு சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளுன்னு பார்வதியோட தந்தையான பர்வதராஜன் யோசனை சொல்லியிருக்காரு. அவர் சொன்னபடியே பார்வதி மண்ணால் ஆன ஒரு விநாயகர் விக்கிரகத்தை உருவாக்கி ஆகம விதிமுறைப்படி அந்த விக்கிரகத்துக்கு பூஜைகள் செஞ்சு வந்திருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பார்வதி சிவனை திருமணம் செஞ்ச பிறகுதான தன்னோட காவலுக்காக விநாயகரை உருவாக்குனாங்க, அப்புறம் எப்படி திருமணத்திற்கு முன்னாடியே விநாயகரை நினைச்சு வழிபட்டாங்கன்னு. மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா உருவாகிறதுக்கு முன்னாடியே முழுமுதற் கடவுளான விநாயகர் உருவானதா சில புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி பார்வதி ஈசனை மணக்க எண்ணி விநாயகரை வழிபட்டு வந்திருக்காங்க. ஆவணி மாத அமாவாசைக்கு அடுத்த சதுர்த்தியில் இப்படி விநாயகரை நினைச்சு பூஜை செஞ்சு